கேள்வி கேட்டால் மட்டும்தான் அதன் மூலமாக விடை வரும். நம்ம இப்போவும் நீங்கள் எல்லா சிறு ஊர்களுக்கு போனீங்கன்னா, கிராமங்களுக்கு போனீங்கன்னா, ஒரு 10 பேர் அந்த ஊரில் இருக்க மரத்தடியில் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பான். நம்ம போகும்போது பாரு, இந்த இந்தியாவில் இந்த கிராமம் பூரா இப்படியே தான் இருக்குது, இன்னும் ஊருக்கு 10 பேர் உட்காந்து வெட்டி பேச்சு பேசிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சொல்லாதீங்க, அந்த 10 பேர் தான் ரொம்ப முக்கியம். காரணம், அவன் தான் அந்த ஊருக்குள்ளே ஒரு கருத்தை உருவாக்குறான். அவன் பேசுகிறான், ஊருக்குள்ளே என்ன நல்லது கிடந்துன்னு பேசுகிறான், அரசியல் பேசுகிறான், கோவப்படுறான், அவன் ஒரு கருத்தை உருவாக்குறான். உருவாக்கின கருத்தை எய்தாப்பில் கொண்டு பேசுகிறான், அவன் மறு கருத்து சொல்கிறான். 2 பேர் கருத்து மோதி புது கருத்து உருவாகுது. வேலை செய்கிறவன் தான் இந்த நாட்டினுடைய வீணாக போனவன். அவன் தினசரி காலையில் எழுந்திருக்கிறான், சோத்து டப்பா எடுக்கிறான், ஆஃபீஸுக்கு போகிறான், வேலையை முடிக்கிறான், சாயந்தரம் வர்றான், படுக்கிறான், நியூஸ் பார்க்குறான், நியூஸை பற்றி கவலை இல்லை, அடுத்த எழுந்திருக்கிறான், சோத்து டப்பா தூக்குறான், ஆஃபீஸ் போகிறான், திருப்பி வர்றான், டிவி பார்க்குறான், தூங்குறானே, வாழ்க்கை 58 வருஷம் கழிஞ்சிடும். அவன் கருத்தையே உருவாக்க மாட்டான். யார் கருத்தை உருவாக்குறவன்னா, நான் சொன்ன மாதிரி ஊருக்கு 10 பேர் சும்மா இருந்தான் பாருங்க, அவன் தான் கருத்தை உருவாக்குறவன்.